நாங்கள் வந்து ஓட்டு சதவீதம் 2% எங்களுக்கு கூடிருச்சு எப்படின்னு நான் என்னடா மண்ட உடையும் போய் கணக்கு பார்த்தா போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 19% வாங்கியிருக்காங்க. இந்த முறை வந்து 21% வாங்கிட்டோம் பாருங்கள், 2% கூடியிருக்கு. போன முறை வந்து ஏறத்தாழ 20 தொகுதியில் போட்டிக்கிட்ட அதிமுக இந்த முறை 35 இடங்களில் போட்டிக்கிட்டு அந்த 2% கூடி இருக்குங்கிறத எப்படி தவறாக சொல்கிறாங்க பாருங்கள். கெஜ்ரிவால் போன முறை 67 இடங்களில் ஜெயிச்ச கெஜ்ரிவால் இன்னைக்கு அவர் தோக்குறார். எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி நமக்கு 8, 3 இதுதான். ஆனால் இன்னைக்கு அந்த கெஜ்ரிவாலே தோல்வியோட நீங்கள் நம்புனீங்களா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மக்கள் நலப் பணியாளர்கள், டாஸ்மாக் கடை ஊழியர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள் யார் இங்கே போராட்டம் பண்ணல? ஒரு டிபார்ட்மெண்ட்டை காட்டுங்க. ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு தப்பான கணக்கை போட்டு பார்த்தா வேடிக்கை இல்லையா? 140 கோடி மக்கள் பிறந்த கை குழந்தைகள் முதற்கொண்டு கணக்கு போடுறாரு. பிறந்த கை குழந்தை இன்கம் டேக்ஸ் கட்டுதா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இன்கம் டேக்ஸ் கட்டுதா? காலேஜில் படிக்கிற மாணவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா? 6% தான் நீங்க பார்க்கணும் எத்தனை பேருக்கு 12 லட்சம் விதிவிலக்கு கிடைச்சிருக்குன்னு. 140 கோடி மக்களுக்கு கணக்கு போட்டு 2% சொன்னா என்னங்க நியாயம்? ராகுல் காந்தி தான் இப்படி கோமாளித்தனம் பேசுவார். இப்ப நான் முதலமைச்சரும் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஹைகோர்ட்டெல்லாம் என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? திமுகவை ஒழித்தே திருவேன்னு ஒரு நாள் பேசினாரு. இன்னைக்கு திமுகவை யார் அழிக்க நினைத்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன்னு பேசுறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவில் அடுத்த வரக்கூடிய சீட்டு கீட்டெல்லாம் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஜாலரா அடிச்சு பேசுறாங்க. என்ன அவங்க நியாயமா பேசுறாங்க? இன்றைக்கி ஒட்டுமொத்தம் டாஸ்மாக்ல இருந்து, லேண்ட் டாக்ஸ்ல இருந்து, ஜிஎஸ்டி வருவாயிலிருந்து எல்லாம் சேர்த்து இன்னைக்கு 1,10,000 கோடி வருது. இதை வச்சு உங்களுக்கு ஒழுங்காக நிர்வாகம் பண்ண தெரியல. பொய்யா பேசிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டினால இழப்புங்கிறீங்க. எந்த மாநிலத்துக்கு இழப்பு ஜிஎஸ்டினால? பேரிடர் நிதின்னு தமிழ்நாட்டுக்கு 1,200 1,300 கோடி வருஷம் வருதுல்ல. நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க? கடலில் பேனா வைக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? பொய்யாமொழியில் பொய்மொழி மாதிரி தான் பேசுறாரு. அழகா போட்டார் வீடியோ. தலைவர் தலையை குனிஞ்சு தொங்க உடனே இதுக்காக தன் பதவியை கூட ராஜினாமா பண்ண. சொந்த கிராமத்தில் 2 வருஷமா பள்ளிக்கூடம் கட்ட முடியல. நீலாம் ஒரு கல்வி அமைச்சரா அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு கரு நாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்று அண்ணாமலை பேசிய மேடையில் நீங்களும் இருந்தீங்க. அண்ணாமலை சொன்னார், நான் இந்த கட்சியில் நான் நிரந்தர தலைவராக இருக்க போகிறதில்ல, ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி அறிவாலயத்தில் இருக்க ஒவ்வொரு செங்கலாக நான் வந்து எடுத்து தான் போவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதற்கு சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாரு, அறிவாலயத்தை தொடணும்னு நினச்சாலே நீங்கள் மண்ணோடு மண்ணாக போயிடுவீங்க அப்படின்ட்டு ஒரு சவாலும் விட்டுருக்காரு அவர். அண்ணாமலை அவர்கள் வர சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் நின்று அண்ணாமலை அவர்கள் ஜெயிச்சு காட்டட்டும் சட்டமன்ற தொகுதியில், அது அவரால் முடியாது அப்படின்ட்டு இருக்காரு. முடியாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே யாருக்கும் அதிகாரம் இல்லைம்மா. அவங்க முதலமைச்சருக்கும் அதிகாரம் இல்லை, சேகர்பாபுக்கும் அதிகாரம் இல்லை. அது மக்கள் கையில் இருக்குது. மக்கள் தான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். 55% 60% ஓட்டு போலாகிறதுல 70% 80% போலான்னா என்ன ஆகுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வெற்றி எல்லாம் 1.5% 2% கூடுதலாக வந்து அதை வச்சு தான் வெற்றியவே நிர்ணயிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது. ஒரு 10% மக்கள் நாங்கள் ஓட்டளிக்க முன் வர்றோம், யாருக்கும் ஓட்டளிக்க போகிறோம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர் தொடர முடியாது என்பது பிஜேபியில் தொடர்ந்து திமுக போல் ஒரு குடும்ப ஆட்சி, ஒரு குடும்ப கட்சி அங்கே இருக்க முடியாது. பிஜேபியில் இல்லை. ஆனால் நான் போக வரைங்கிறது இந்த தேர்தலில் சந்தித்து திமுகவுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்து திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை கண்டித்து மக்கள்கிட்ட வாக்கு பெற்று திமுகவை அகற்றி விட்டு தான் போவேங்கிற அடிப்படையில் அவர் சொன்னாருடைய தொடர முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லலை. அதுவும் உங்களுக்கு ஒரு விளக்கம். இப்போ தமிழகத்தில் இரும்பெரும் கட்சியாக வந்து திமுகவும் அதிமுகவும் இருக்கும்போது திமுக இவ்வளோ பெரிய பலத்துடைய ஒரு கூட்டணி கட்சியாக இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது பாஜக பாமக தான் ஒரு பெரிய கட்சி, அவங்களோட கூட்டணி இருக்கும்போது எப்படி 2026 பாஜக கைப்பற்றும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது? நிச்சயமாக நம்பிக்கை இருக்குமா. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பிஜேபி ஆட்சி அமையலையா? 15 வருஷம் காங்கிரஸ் ஆட்சி, 10 ஆண்டுகள் ஆம் ஆத்மி ஆட்சி. இது ரெண்டையும் கடந்து 25 ஆண்டுகள் சட்டமன்றத்தை கைப்பற்றாத ஒரு பாஜக இன்றைக்கு கைப்பற்றலையா? மக்கள் முடிவு எடுக்கணுமா? நீங்கள் அதிமுக 2வது இடத்துல இருக்குது, முதல் இடத்துல திமுக இருக்குங்கிறதுல இல்லை. திமுக தனியாக எவ்வளோ ஓட்டு இருக்குது, அதிமுக தனியாக எவ்வளோ ஓட்டு இருக்குது? அதிமுக தேமுதிக கூட்டணியில் இன்றைக்கி 23% ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதிமுக மட்டும் 21% வாங்கியிருக்கு.
உடனே நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் கூட ஒரு பேட்டி கொடுத்தார். நாங்கள் வந்து ஓட்டு சதவீதம் 2% எங்களுக்கு கூடிருச்சு. எப்படின்னு நான் என்னடா மண்டை குழையும் போய் கணக்கு பார்த்தா, போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 19% வாங்கியிருக்காங்க. இந்த முறை வந்து 21% வாங்கிட்டோம். பாருங்கள் 2% கூடியிருக்கு. போன முறை வந்து ஏறத்தாழ 20 தொகுதியில் போட்டிக்கிட்ட அதிமுக இந்த முறை 35 இடங்களில் போட்டிக்கிட்டு அந்த 2% கூடியிருக்குங்கிறத எப்படி தவறாக சொல்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி திமுகவும் இன்றைக்கு இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு கட்சிக்கு 2%, 1%, 2%, 3%, 4%, காங்கிரஸுக்கு ஒரு 5% வச்சா கூட ஏறத்தாழ ஒரு 15% அதில் போய் கழித்து பார்த்தா திமுகவுக்கு என்ன இருக்குது? அதுவும் ஒன்றும் கிடையாது. அப்போ இங்கே இருக்கிற கட்சியினுடைய பலங்கள் தனிப்பட்ட முறையில் அவங்க வாங்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் நாளுக்கு நாள் மாறிட்டு தான் இருக்கும். தேர்தலுக்கு தேர்தல் மாறிட்டு இருக்கும். ஆனால் தேர்தல்னா கூட்டணி தானே முக்கியம். அப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான கூட்டணி உடையாமல் இருக்கும்போது பாஜகவுடைய அதே மாதிரி நீங்கள் டெல்லியுடைய விஷயம் சொன்னீங்க. டெல்லியில் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு அதிருப்தி மக்கள் இடையில இருந்தது அப்படின்றது. அதே மாதிரி அந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்போவும் ஜெயிக்கிற மாதிரி பாஜக 7க்கு 7 ஸ்வைப் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஒரு விதி வந்து நடக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே மக்களுக்கு அதிருப்தி இருந்து அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் 40 பாராளுமன்ற தொகுதியை திமுக வெற்றி பெற்றுடுச்சு. அப்போ சட்டமன்ற தொகுதியில் எப்படி நம்ம எதிர்பார்க்கலாம்? 40ங்கிறது ஏறத்தாழ அவங்க 40% வாங்கினாங்கன்னா 20%, 23% அதிமுக வாங்கியிருக்கு, 19% பாஜக வாங்கியிருக்கு, 8.5% சீமான் வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் சேர்த்தா அந்த அணிக்கு கூட்டணிக்கு திமுக தலைமைக்கு எதிரான வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். அது எப்படி வேணாலும் நாளைக்கு முடிவு பண்ணலாம். நாளைக்கு இந்த கட்சி ஜெயிக்கட்டும்னு அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு கட்சிக்கு கிடைக்கும், அந்த கட்சி வெற்றி பெறலாம். அது பாஜக இருக்கணும். எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையுடைய தலைமையில் சிறப்பான ஒரு மக்கள் வரவேற்பை பெற்றிருக்கிற கட்சியாக மோடி அவருடைய தலைமை இங்கேயும் கிடைக்காதா, மத்தியில் இருக்கிற ஆட்சி இங்கே வராதங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற மக்களும் அதிகமாகி கொண்டே இருக்காங்க. நாளுக்கு நாள் பிஜேபி இஸ் குரோயிங், வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். போகிற இடத்துல எல்லாம் மக்கள் செல்வாக்கு என்ன பேசுகிறாங்க, பிஜேபி என்ன சொல்லுது, திமுகவுடைய பொய் பிரச்சாரத்தை எல்லாம் முறியடித்து நம்ம மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு இருக்கோம். அது என்ன வேணாலும் நடக்க முடியாதுன்னு எதுவும் ஜனநாயகத்தில் கிடையாது. எவ்வளவோ பெரிய தலைவர்கள்லாம் கட்சியில் ஒரு தனிப்பட்ட ஒரு தொகுதியில் தோற்றுருக்காங்க. கெஜ்ரிவால் போன முறை 67 இடங்களில் ஜெயித்த கெஜ்ரிவால் இன்றைக்கி அவர் தோக்குறார். 70ல் 67 இடங்கள் ஜெயிக்கிற கெஜ்ரிவால் வந்து 62 இடங்களில் ஜெயிக்கிறாரு. அதுக்கு முதல்ல 67, இந்த வட்டம் 62. எதிர்கட்சிகளுக்கு காங்கிரஸுக்கு 0, நமக்கு 8, 3 இதுதான். ஆனால் இன்றைக்கி அந்த கெஜ்ரிவாலே தோல்வியோட நீங்கள் நம்புனீங்களா, எதிர்பார்த்தீங்களா? இங்கே கூட சில கூட்டணி இண்டி கூட்டணி இந்த ஒட்டு கட்சிகள்லாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு பேட்டிலாம் கொடுத்தாங்க. அது மாதிரி தமிழக மக்கள் என்ன வேணாலும் செய்வாங்கம்மா. ஒரு பொற்கால ஆட்சி தந்த பெருந்தலைவர் காமராஜரை தோக்கடிக்கலையா? புரட்சி தலைவின்னு சொல்கிறோம், ஜெயலலிதா அம்மா தோக்கலையா சட்டமன்ற தேர்தலில்? அப்படி இருக்கும்போது எப்போ வேணாலும் மக்கள் முடிவெடுப்பாங்க. திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. சொன்ன எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றலை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டம். ஆசிரியர்கள் உங்கள் முன்னாடியே பல தடவை பேசியிருக்கோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், மக்கள் நல பணியாளர்கள், சத்துணவு அமைப்பாளர்கள், டாஸ்மாக் கடை ஊழியர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள், யார் இங்கே போராட்டம் பண்ணலை? ஒரு டிபார்ட்மெண்ட்டை காட்டுங்க. அப்போதான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் வைக்கிற வாதம் என்னன்னா, அவங்க காசு கொடுத்து வாக்கை வாங்குறாங்க அப்படின்னு. அந்த காசு இருந்ததுன்னா அடுத்த தேர்தலையும் அந்த காசு கொடுத்து வாக்கை வாங்குறாங்க, மக்கள் மறந்துடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருந்தது அப்படின்னா. இல்லை, அதெல்லாம் மீறி ஒரு மாற்றம் வருமா? மக்களை ரொம்ப ஏமாளியாகவும் நினைக்க முடியாது. இந்த காசெல்லாம் கொள்ளையடித்த காசுன்னு அவங்களுக்கு தெரியும். காசை வாங்கிட்டு கூட அவங்களுக்கு காசு கொடுக்குறவங்களுக்கு எதிர்ப்பாக ஓட்டு போடுறதுக்கும் மக்கள் தயாராக இருப்பாங்க. அப்போ நியாயமான ஒரு தீர்ப்பு தமிழ்நாட்டில் நீதி நிலைநாட்டப்படும். நீதி கிடைக்கலன்னு மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறதை போல் நீதி மக்களுக்கு கிடைக்கல, அந்த நீதி 2026 நிச்சயம் கிடைக்கும். இந்த பட்ஜெட் போட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா, இந்த டேக்ஸ் ஃப்ரீ ஒரு குறிப்பிட்ட 12 லட்சம் வரை இருந்துச்சுன்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்றதான் எல்லாரும் முற்று நோக்கிய ஒரு விஷயம். ஆனால் அதுலேயும் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்ன பெரிய இது பண்ணிட்டாங்க, எல்லா மக்களதுலேயும் ஒரு 2% தானே வருது, 2% என்ன மாபெரும் விஷயமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு தப்பான கணக்கை போட்டு பார்த்தா வேடிக்கை இல்லையா? 2%, 3%, 4%, எது மேலே 2%? 140 கோடி மக்கள் பிறந்த கை குழந்தைகளை முதற்கொண்டு கணக்கு போடுறாரு. பிறந்த கை குழந்தை இன்கம் டேக்ஸ் கட்டுதா? ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க இன்கம் டேக்ஸ் கட்டுதா? காலேஜில் படிக்கிற மாணவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா?
உழைக்கிறவங்க, தொழிலாளர்கள், மக்கள், 100 நாள் வேலை திட்டத்துக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்காங்களா? எதில் 2% 3%ங்கிறாரு? அதை முதல்ல புரிஞ்சு அவர் பேசணும். இதெல்லாம் ஓப்பனாக வெளியில் பேசுகிறது நமக்கு தான் சங்கடமாக இருக்குது, தலைகுனிவாக இருக்குது. மொத்த இந்தியாவில் 140 கோடி மக்களில் 6% இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணுற 6% 3% தான் கட்டுறாங்க. அந்த 3%ல் ஏறத்தாழ 80% பேர் வெளியில் வர்றாங்க. நீங்கள் 10 பணக்காரங்க பேரை சொல்லி அவங்க தான் பணக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு தான் மோடி கஷ்டப்படுறாருங்கிறீங்க. நடுத்தர மக்களை அதிலிருந்து விடுவிச்சு வெளியே கொண்டு வந்து வரி கட்டக்கூடிய நிலைமையிலேருந்து அவங்களுக்கு நல்லது பண்ணி கொடுத்தா உடனே இதனால் யாருக்கு லாபங்கிறீங்க? இன்றைக்கி உண்மையிலே அதில் ஒரு 2 கோடி பேர் வரி கட்டாமல் வெளியில் வர்றாங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? செலவழிப்பாங்க, டூர் போவாங்க, கோயிலுக்கு போவாங்க, ஜாமான் வாங்குவாங்க, பொருள் வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க, ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு வீடு வாங்குவாங்க, அல்லது சேமித்து பேங்கில் வைப்பாங்க. எதாக இருந்தாலும் அந்த பணம் திருப்பி இந்த நாட்டுக்காக தானே வருது. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் முதலமைச்சர் பேசுகிறது. வாழ்க்கை நிலை வெறும் 2 லட்சமாக நீங்கள் உயர்த்தி வச்சுருந்தீங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி நடுத்தர மக்களுடைய நீங்கள் என்றைக்கு அங்கே எத்தனை பேர் வரி கட்டாங்க அவங்க காலத்தில்? இந்த வரி கட்டுற பழக்கம் எப்போ வந்துச்சு? பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட ஆட்சிக்கு பிறகு தானே 1% வரி கட்டுறவங்க 3% உயர்ந்தாங்க. 3% தாக்கல் பண்ணுறவங்க 6.5% தாக்கல் பண்ணாங்க. இவங்கெல்லாம் பண்ணாங்களா? யார் கட்டுற? எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட். ஒரு ஜாமான் வாங்கினா ஒயிட் எவ்வளவு, பிளாக் எவ்வளவு, பில்லு போடுற பழக்கமே கிடையாது. எவ்வளோ பெரிய கடைக்கு போனாலும் பில்லு கிடையாது. இதெல்லாம் எப்போ ஒரு நேர்த்தியாக செம்மைப்படுத்தப்பட்டது? மோடியோட ஆட்சிக்கு பிறகு தானே. அதுக்கு பிறகு தானே இத்தனை கோடி பேர் வரி கட்டுறாங்கிற கணக்கே வருது. டிமானிட்டைசேஷனில் போய் நீங்கள்லாம் வரிசையில் நின்று உன் பணத்தை மாற்றிக்கன்னா இவங்களுக்கெல்லாம் வரிசையில் நின்று கால் கெடுத்த வழி தான் தெரிஞ்சுது. ஆனால் ஒரு சாதாரண மனிதர் 80 லட்ச ரூபாய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு புது நோட்டு 80 லட்சம் வாங்குறதுக்கு பதிலாக அவர் டிரைவர்கிட்ட 20 லட்சம், வேலைக்காரன்கிட்ட 20 லட்சம், அவங்க வீட்டில் பால் போடுறவன்ட்ட 10 லட்சம், பேப்பர் போடுறவன்ட்ட 10 லட்சம் கொடுத்து 80 லட்சத்தை கொடுத்து பணத்தை வாங்கி கையில் வச்சுட்டு ஆளுக்கு 10,000 கொடுத்து விட்டார். ஆனால் திருப்பி செக் பண்ணும்போது இந்த பால்காரனை கூப்பிட்டு, ஏப்பா வாப்பா, என்னப்பா உன் பேங்கில் 10 லட்ச ரூபா போட்டிருக்கா? ஐயா எனக்கு தெரியாதுயா, எங்கள் முதலாளி கொடுத்தாரு. வேலைக்காரம்மாவை கூப்பிட்டு, எப்படிப்பா நீ 20 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி புது பணம் வாங்கியிருக்க? எனக்கு தெரியாதுங்க, முதலாளி கொடுத்து போட சொன்னார். இப்படி எத்தனை கோடி பேரை நம்ம கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் வந்ததுனால தான் நேர்த்தி பண்ணி 6% பேர் இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய நிலைமை வந்தால் அந்த 6%ல் தான் நீங்கள் பார்க்கணும் எத்தனை பேருக்கு 12 லட்சம் நாள் விதிவிலக்கு கிடைச்சிருக்குன்னு. 140 கோடி மக்களுக்கு கணக்கு போட்டு 2% சொன்னால் என்னங்க நியாயம்? ராகுல் காந்தி தான் இப்படி கோமாளித்தனம் பேசுவார். இப்போ நம்ம முதலமைச்சரும் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு விஷயம், பட்ஜெட் வந்தப்போ சொல்லப்பட்டது, பட்ஜெட்டில் பீகார் பேர் தான் வந்தது, போன பட்ஜெட்டில் ஆந்திரா பேர் தான் வந்தது அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, அதாவது மாநிலத்துக்கு, தமிழகத்துக்கு வர வேண்டிய காசை வந்து பிற மாநிலத்துக்கு டைவர்ட் பண்ணி விடுறாங்க, இது ஒரு அராஜகமான போக்கு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு திமுக மட்டும் இல்லாமல் பிற கட்சிகளும் இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. பிற கட்சிகள் இல்லைம்மா, திமுக, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, அப்புறம் வேறு யார், திருமாவளவனுடைய அவருடைய கட்சி, இந்த மாதிரி கட்சி தானே சொல்லுவோம். இவங்களுக்கு வேலையே தானே. கூட்டணியில் இருக்காங்கிறதுக்காக ஏதாவது வைகோட்டெல்லாம் என்ன கொள்கை கோட்பாடு இருக்குது? திமுகவை ஒழித்தே திருவேன்னு ஒரு நாள் பேசினார். இன்றைக்கி திமுகவை யார் அழிக்க நினைத்தாலும் நான் தடுத்து நிறுத்துவேன்னு பேசுகிறாரு. அந்த மாதிரி இன்றைக்கி திமுகவில் அடுத்த வரக்கூடிய சீட்டுக்கிட்டலாம் வாங்கணுங்கிறதுக்காக எல்லாரும் ஜாலரா அடித்து பேசுகிறாங்க. என்ன அவங்க நியாயமாக பேசுகிறாங்க? தமிழ்நாடுன்னு எந்த பேர் வரும்? நேற்று தலைவர் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. இடையில ஒரு இடைச்செருகளை அந்த பேட்டியை போடுங்க, எந்தெந்த மாநிலத்தினுடைய பேர் எத்தனை பட்ஜெட்டில் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. மக்கள்கிட்ட தப்பான கருத்தை விதைக்கணும், பொய்யை பரப்பணும், இதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. இதே நமக்கு சிறப்பு நிதி 1 லட்சம் கோடிக்கு மேலே வச்சு ரொம்ப மொட்டையாக கேட்குறோமா, உன்னுடைய ஆண்டு வருமானம், தமிழ்நாடு அரசு ஆண்டு வருமானம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? எல்லாம் மொத்தமாக சேர்த்து 36,000 கோடி. சரி, நிகர இது 66,000 கோடி. இன்றைக்கி ஒட்டுமொத்தம் டாஸ்மாக்லேருந்து, லேண்ட் டேக்ஸ்லேருந்து, ஜிஎஸ்டி வருவாயிலேருந்து எல்லாம் சேர்த்து இன்றைக்கி 1,10,000 கோடி வருது. இதை வச்சு உங்களுக்கு ஒழுங்காக நிர்வாகம் பண்ண தெரியல, பொய்யா பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டினால இழப்புங்கிறீங்க. எந்த மாநிலத்துக்கு இழப்பு ஜிஎஸ்டினால? ஜிஎஸ்டி வந்ததுனால எல்லா மாநிலமும் பயன்பட்டுருக்கு. 34,000 ரூபா டேக்ஸ் கிடைச்சது, இன்றைக்கி நமக்கு 62,000 ரூபா கிடைக்கிது, 62,000 கோடி கிடைக்கிது. இதை தங்கத்தன்னரசு கூட மறுக்க மாட்டார், முதலமைச்சரும் மறுக்க முடியாது. பொய் சொல்கிறாங்க. தமிழ்நாடுன்னு பேர் வந்தால் தான் இல்லை. அப்போ இருக்கிற 32 யூனிட் டெரிட்டரி, அது இது புதுசாக வந்திருக்க லடாக் வரைக்கும் எல்லார் பேரும் வரிசையாக சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அது என்ன
எல்லா மாநிலத்தையும் போற்றி நிர்மலா சீதாராமன் வந்து பாராளுமன்றத்தில் பேசினார், தமிழ்நாடை மட்டும் போற்ற மாட்டேங்கிறான்னு சொல்கிறதா? ஒரு நியாயம் வேண்டாமா? நெடுஞ்சாலை திட்டத்துக்குன்னு இன்னைக்கு 2.5 லட்சம் கோடினா தமிழ்நாட்டிலையும் போடுற நெடுஞ்சாலைக்கு தானே. சுகாதார திட்டத்துக்குன்னு ஒரு 3 லட்சம் கோடி ஒதுக்குன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற சுகாதார திட்டங்களுக்கு சேர்த்தானே. விவசாயத்துக்குன்னு ஒரு 4 லட்சம் கோடி ஒதுக்குன்னா இங்கே இருக்கிற ஊக்குதவி விவசாயிகள் கொடுக்குற அந்த ஆண்டுக்கு 6000 ரூபாய் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை எல்லாம் சேர்த்து தானே போடுறாங்க. இதை தமிழ்நாடு தனியாக பிரித்து எழுதணுமா? வரும்போது தான் நீங்கள் பிரித்து பார்த்துக்கணும். பிரித்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு மனசு இருக்காது, மக்களை ஏமாத்துறீங்க. நாங்கள் அதனால தான் பட்ஜெட் விளக்க கூட்டம் தலைவர் தலைமையில் தொடங்கியிருக்கோம். ஏறத்தாழ 35 கூட்டம் தமிழ்நாடு பூரா நடைபெற போகுது. எல்லா தலைவர்களும் 16ஆம் தேதி மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் மத்திய சென்னைக்கு வர்றாங்க. எல்லா தலைவர்களுமே எல்லா பக்கம் போகிறாங்க. இந்த பொய் பிதற்றல், பொய் பிரச்சாரத்தில் நாங்கள் முறியடிப்போமா? இப்போது பீகாருக்கு வந்து இந்த தேவைகள் இருக்குது அப்படின்ட்டு தனியாக ஒதுக்கும்போது தமிழகத்தில் வந்து பேரிடர் வந்து இந்த வருடம் நடந்தது 2024. அப்போ அதுக்கு ஒரு காசு ஒதுக்குறதோ நிவாரண நிதியோ ஏதோ ஒன்று. அதே மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட் அவங்களும் கேட்டாங்க, பினராயி விஜயன் அவர்கள். வயநாட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் காசு ஒதுக்குதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று மறந்துடுறீங்கம்மா. முதலமைச்சர் மாதிரி நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. இங்கே வந்து எங்களுக்கு 250 கோடி தான் கிடைச்சது. 3 ஆண்டுகளுக்கு பேரிடர் நிதின்னு ஒன்று ஒதுக்குறாங்க. பேரிடர் நிதின்னு தமிழ்நாட்டுக்கு 1200 1300 கோடி வருஷம் வருதில்ல. நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க? கடலில் பேனா வைக்கலான்னு யோசிக்கிறீங்களா? அந்த பணமே இந்த மாதிரி வெள்ள காலத்தில் புயல் காலத்தில் கொடுக்கறதுக்கு தானே. அதுபோக 4000 கோடி மழைநீர் சுத்திகரிப்பு அந்த சம்மந்தப்பட்ட கால்வாய்கள் வெட்டுறதுக்கு மத்திய அரசு கொடுத்தா, அதுவும் அதுக்கு தானே கொடுத்தோம். அதை கூட விடுங்க. பேரிடர் நிதி மூலம் கொடுத்தா 3 ஆண்டு கொடுத்தா அந்த 4000 கோடி எங்கே? பீகார் கொடுத்தோம், ஆந்திரா கொடுத்தாங்கிறீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்தியாவில் எல்லா துறையும் நாங்கள் முன்னேறின துறைங்கிறீங்க. அதே மாதிரி எல்லா மாநிலங்களும் கொஞ்சம் முன்னேற வேண்டாமா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்களா? உங்கள் இண்டி கூட்டணியில் இதெல்லாம் பேச மாட்டீங்களா? பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இண்டி கூட்டணி வேணும், மம்தா வேணும், ராகுல் காந்தி வேணும், அகிலேஷ் யாதவ் வேணும், தேஜஸ்வி வேணும், எல்லாரும் உங்களுக்கு வேணும், பினராயி விஜயன் உட்பட. ஆனால் ஒரு மாநிலத்துக்கு உதவி பண்ணும்போது மட்டும் எங்களுக்கு பண்ணலாம், அவங்களுக்கு பண்ணக்கூடாது, ஏன் பணத்தை எடுத்து பீகார் கொடுக்குறேன், ஏன் பணத்தை எடுத்து கேரளா கொடுக்குறேன், ஏன் பணத்தை எடுத்து மேற்கு வங்காளத்துக்கு கொடுக்க சொல்கிறது என்ன ஜனநாயக ரீதியாக நியாயமா? மிகப்பெரிய தவறு, கண்டிக்கத்தக்கது. நம்ம மாநிலத்துக்கு என்ன வேணும் அதுதான் உங்கள் தேவை. மத்திய அரசுங்கிறது மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடக்காது. அதிகமான முன்னேற்றம் இங்கே தான் இருக்குது பாருங்க. நீ எப்படி மாறுதட்டுறீங்க? நாங்கள் இந்த துறையில் முன்னேறி இருக்கோம், அந்த துறையில் முன்னேறி இருக்கோம், கார் உற்பத்தியில் முன்னேறி இருக்கோம், எல்லா வகையிலையும் முன்னேறிக்க நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ ஒரு முன்னேறாத மாநிலத்துக்கு ஒரு முன்னேறதுக்கு உதவி பண்ணுறது நம்ம தானே பொறுப்பு. இப்போ தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மாவட்டங்கள் என்ன, அதிக தொழில் இல்லாமல், கொஞ்சம் உற்பத்தி இல்லாமல், தொழில் வருவாய் இல்லாமல், வேலைவாய்ப்பு குறைந்த மாவட்டங்கள்னு பல மாவட்டம் வச்சுருக்கோம்ல. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டம். அப்போ திருப்பூர் மாவட்டத்தில் வரி கட்டுறவங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரி கட்டுறவங்க, எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்து நீ சிவகங்கைக்கு ஏன் கொடுக்குற? எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்து நீ ஏன் ராமநாதபுரத்துக்கு கொடுக்குற? எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை எடுத்து நீ ஏன் அரியலூர் கொடுக்குறேன்னு நீங்கள் கேட்டால் அது நியாயமா? நமக்கு என்ன தேவை? எங்களுக்கு இது கொடுங்க, திருப்பூருக்கு இந்த திட்டத்தை கொடுங்க. எத்தனை திட்டம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு, புதிய திட்டங்கள். 10,76,000 கோடி ஒதுக்கப்பட்ட தர்ம மாநிலம். அதில் என்னைக்காவது இவங்க ஒரு வெள்ளை அறிக்கை ஒன்று வெளியிட சொல்லுங்கள். ஆனால் எல்லாத்தையும் போலித்தனமாக மறைச்சு இல்லை பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கன்னு இந்த மகேஷ் பொய்யாமொழியா, அவர் பொய்மொழி இல்லை, பொய்மொழி மாதிரி தான் பேசுகிறார். அழகாக போட்டார் வீடியோ. தலைவர் தலையை குனிஞ்சு தொங்க உடைய இதுக்காக தன் பதவியை கூட ராஜினாமா பண்ண. சொந்த கிராமத்தில் 2 வருஷமாக பள்ளிக்கூடம் கட்ட முடியல, நீலாம் ஒரு கல்வி அமைச்சராக அங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. மரத்தடியில் உட்காந்து குழந்தைங்க படிச்சுட்டு இருக்கு. வெயில் மழை எதையும் பார்க்காம பூச்சி வெட்ட வர இடத்துல சின்ன குழந்தைங்களை வச்சு நீ ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னமோ சாதனை பண்ணுறத பேசுகிறீங்க, எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறீங்க. தேசிய கல்வி வளர்ச்சியிலேருந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தலைன்னா அது உங்களுக்கு கசக்குது. இதான் நியாயம்? அது மாதிரி இவங்கெல்லாம் பொய் பேசுகிறாங்கம்மா. எந்த மாநிலத்துக்கும் எதையும், நமக்கு மாநிலத்துக்கும் தலைவர் நேற்று பேசுமா சொல்லியிருக்காரு 1,10,000 கோடி ஒரே ஆண்டில் நமக்கு சிறப்பு நிதி கொடுத்துருக்காங்கன்னு. அப்போ தமிழ்நாட்டுக்கு தானே கொடுத்தோம். தமிழ்நாட்டில் யாராவது அப்போ இருந்த முதலமைச்சர் மந்திரி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லி கொடுத்தோமா? மாநிலத்தானே கொடுத்தோம். நீங்கள் உங்கள் அறிக்கையை எடுத்து பாருங்கள், கணக்கு வழக்க பாருங்கள், அந்த பணம் வந்திருக்கு, ஆமாம் எது அதுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள்.
எல்லாம் பித்தலாட்டம். ஒரு கட்சியை வஞ்சித்து ஒரு எதிர்க்கட்சிங்கிற எண்ணத்திலே செயல்பட்டு என்ன செஞ்சாலும் எதிர்க்கணுங்கிற ஒரு வரைமுறையை மனசளவில் அவங்க வளர்த்துட்டாங்கம்மா. நேற்று அண்ணாமலை அவர்கள் பாராளுமன்றத்தில் தமிழச்சி தங்கபாண்டியன் என்ன சொல்கிறாங்க, தயாநிதி மாறன் என்னென்ன கருத்தை வைக்கிறாங்க, என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதில் வந்து ஒரு விஷயத்தை அவர் சொல்லலையோ அப்படின்னு எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன தோணுச்சுன்னா, தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வாய் தவறி பேசினாங்களா, நான் அதுக்கு அவங்க எந்த ஒரு இதுவும் ரெஸ்டிவேஷன் கொடுக்கல. ஆனால் அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, பிரிவினைவாத அரசியலை கைவிட்டுட்டு மதவாத அரசியலை கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் அவங்க பேசுகிறாங்க. இதை பற்றி பாஜகவினரோ யாரும் ஏன் இது பண்ணி பேசல? இல்லை, அவங்க உண்மையை தானே சொல்லியிருக்காங்க. மதவாத அரசியலை தானே அவங்க கையில் எடுத்திருக்காங்க. அவங்க செய்கிறது என்னமோ மதவாதம். பெரும்பான்மையாக 85% மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்வது மதவாதம் தானே. 85% மக்களுடைய நம்பிக்கையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை செயற்கொள்ள நினைப்பது மதவாதம் தானே. அந்த மாதிரி மதவாதத்தை தானே திமுக பண்ணிகிட்டு இருக்கு. அவங்க கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க, மதவாதத்தை கையில் எடுப்போம்னு. அவங்க கையில் எடுப்போங்கிறாரா, எடுக்க மாட்டோங்கிறாங்க? நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இல்லை, அவங்க தான் சொல்கிறாங்க, இந்த பிரிவினைவாத அரசியலை எல்லாரும் கைவிட்டுட்டு மதவாத அரசியலை எடுப்போம் அப்படின்னு. ஆனால் பாராளுமன்றத்தில் பின்னாடி இருக்க அந்த திமுக எம்பிஸ் எல்லாமே வந்து அவங்க தவறாக சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அதை பற்றி எந்த கட்சிகளும் ஆனால் அவங்க தவறாக சொன்ன மாதிரி தெரியல. ஒருவேளை மன்னிச்சு விட்டாங்களோ எல்லாரும். மதவாதத்தை தான் அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க. மதவாத கட்சி திமுக தான். கேட்டால் பிஜேபியை இந்துத்துவா கட்சி அந்த கட்சியுமாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக பேசுகிறவர்கள் தான் மதவாதம் செய்யக்கூடியவர். நம்ம எந்த கட்சி எந்த மதத்துக்கு எதிராக பிஜேபி பேசுகிறது இல்லை. ஆனால் நம்ம லட்சியம், நோக்கம், பண்பாட்டை யாரும் சீர்குலைக்க விடுறதில்லை. ஆனால் அவங்க குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பேசக்கூடிய கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் அங்கே இருக்காங்க. அது திமுக மதவாத கட்சி என்பதை உண்மை மனசிலிருந்து தமிழச்சி தங்கப்பாண்டியை வெளியிட்டாங்க. அவ்வளோதான். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, தாவேக்காவில் வந்து சில்ட்ரன் விங்ஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. என்னன்னு கேட்டால் குழந்தை பசங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வளர்ந்து வரும் ஒரு கட்சி அது. அந்த கட்சியை வந்து இப்படி கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுகிறது சரி. ஆனால் அதை ஒரு கேலி விசித்திரமாக அவர் மாற்றுற மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு 18 வயது யங்ஸ்டர்ஸுடைய வாக்கு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப தேவை அப்படின்ற ஒரு டிசிஷன் ஃபேக்டராக இங்கே இருக்கும்போது அதை வந்து குழந்தை பசங்க இருக்காங்க அப்படின்ற சொல்கிறது சரியான வாதம் இல்லை. 18 வயசுங்கிறது இளைஞரணி தானே. இல்லை, ஒரு 14-16 வயசானாலும் இனி அடுத்த வருடம் அது கூட 15-16 வயசுலாம் சில்ட்ரன்ஸ் விங்குன்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, புதுசாக ஏதோ செய்ய நினச்சி அவங்கெல்லாம் செய்கிறாங்க. விமர்சனத்துக்கு அவங்க ஆளாக தான் வேணும். ஜிஎஸ்டியை பற்றி விஜய் பேசுனது நியாயமா? பட்ஜெட்டில் வந்து ஜிஎஸ்டிக்கும் பட்ஜெட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? வெஜிடேரியன் கடையில் போய் ஏன் பிரியாணி போடலடியே, சிக்கன் பிரியாணி சாப்பிட வந்தேன்னு கேட்டால் என்ன நியாயம்? அந்த மாதிரி தானே. அதுக்கும் ஜிஎஸ்டிக்கு என்ன சம்மந்தம்? சரவணபவனுக்கும் குமார் மெஸ்ஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? அந்த மாதிரி தானே அவர் பேசுகிறாங்க. அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அது வேறு ஸ்டைலாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு பார்த்துருக்காங்க, ஆற்றல் பத்தலை, வெளியே வாங்குகிறாங்க புத்தி கூர்மையை விலைக்கு வாங்குகிறாங்க. அது கூட சீமான் சில வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. பார்ப்போம். இப்போவே ஸ்டார்டிங்லேயே பிகே நம்பி தான் அவர் வாழ வேண்டியது இருக்குது. அவர் எவ்வளவு தயார்படுத்த போகிறாரு, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். திடீர்னு இன்றைக்கி முருகாற்றுப்படை பாட ஆரம்பிச்சிருக்காங்க. பார்ப்போம் என்ன செய்யணும்னு பார்ப்போம். இதெல்லாம் போக போக பொது வாழ்க்கைக்கு வந்தால், பொது தளத்துக்கு வந்தால் அரசியல் விமர்சனங்கள்லாம் வரத்தமாக செய்யும். இப்போ 2026 வந்து அவர் சொல்கிறார், அறிவாலயத்தில் ஒவ்வொரு செங்கலாக எடுத்துகிட்டு போகிற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. 2026 இங்கே இருக்க 35 அமைச்சர்கள் வந்து சிறையில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறார்களே. இப்போ அது 35 அமைச்சர்களும் சிறையில் இருப்பாங்க அப்படின்னா அது ஒரு வழக்கு இருந்தால் தானே இருக்க முடியும். அது ஒரு அவதூறு பரப்பு விதமாக இருக்கும் இல்லையா? அது எப்படி? என்னென்ன தவறுகள் நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இல்லை, அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் 1, 2, 3 வெளியிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. இல்லை, இப்போ பொன்முடி அவர்கள் நாங்கள் வந்த பிறகு நடவடிக்கை எடுப்போம். பொன்முடி அவர்களும் இப்போ அமைச்சராக தானே இருக்கு. நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவாங்கம்மா நியாயமான விஷயங்களை. செந்தில் பாலாஜி வந்தோடனே கட்டி பிடிச்சி புத்தம் கொடுத்து வரவேற்கிறாரு முதலமைச்சர். தியாகம் செய்து விட்டீருங்கிறார். தியாகம் செந்தில் பாலாஜி தியாகம் பண்ணிட்டாராம். பல 100 பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏப்ப விட்டுட்டு தியாகம் செய்து விட்டார்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. நீங்கள் உச்சநீதிமன்றம் கேட்குது, என்னப்பா உன்னுடைய விசாரணையில் 200க்கும் மேற்பட்டவங்க பொதுப்பணித்துறையில் அந்த பொது ஊழியர்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் உனக்கையில் வச்சுட்டு நீங்கள் எப்படி அமைச்சரான அவங்க நகைச்சுவையாக கேட்குற மாதிரி கேவலமாக கேட்குறீங்க. தமிழ்நாட்டுக்கு தலைக்குனிவு நேற்று உச்சநீதிமன்றத்துடைய கண்டனம். சரி கேளுங்கப்பா, ராஜினாமா பண்ணுறாரா இல்லையான்னு அவரே கேளுங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காங்க வக்கீல்கிட்ட. மறுபடியும் கேஸ் வரத்தான் போகுது. நேற்று உச்சநீதிமன்றம் கொடுத்த கண்டன அந்த கேள்விகளை பார்த்தா செந்தில் பாலாஜி உண்மையிலே இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க. முதலமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுறது?
பல்வேறு துறைகளில் ஊழல் நடக்குது. லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஊழல் நடக்குது. ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணால் அரசாங்கத்துக்கு ஒரு கட்டணம், தனியாக ஒரு கட்டணம், உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு ஒரு கட்டணம், அமைச்சருக்கு ஒரு கட்டணம் பேசிக்கிறாங்க. எல்லா வரியும் சரி, வரிகளை கமர்ஷியல் டேக்ஸு இங்கே தேவையே இல்லை, ஜிஎஸ்டி நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு பக்கம் பல வரிகள் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண உற்பத்தி ஆகிற விவசாய பொருட்களுக்கு 1% டேக்ஸ் போடுறாங்க. அது யார் இவங்களை போட சொன்னால்? எல்லாத்துலேயும் வசூல். டிரான்ஸ்ஃபர்லேருந்து புதிய அனுமதி கொடுக்குற வரைக்கும் கல்வித்துறையில் கலெக்ஷன் போயிட்டுருக்கு. கல்லூரி கட்டி முடித்து திறக்கணும்னா அதுக்கு லஞ்சம் போயிட்டுருக்குங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் விசாரணை போகும்போது எல்லா அமைச்சரும் தானே மாட்டுவாங்க. அப்போ நாங்கள் இப்போ என்ன அவதூறு சொல்கிறோம்? நாளைக்கு எங்கள் தலைவர் உண்மையை வெளியிடும் போது எதுக்கெல்லாம் வழக்குன்னு சொல்லத்தான் போகிறார், நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.